ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஷா ஸ்டூடியோ க்ரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், வித் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து மெஹந்தி லேர்ன் பண்ணணும், உங்களுக்கு மெஹந்தி கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மெஹந்தி கிளாஸில் நம்ம பேசிக்லேருந்து எடுத்துகிட்ருக்கோம். பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது பேசிக் எலமெண்ட்லேருந்து இப்போ ஒரு 4 கிளாஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும், நோட்ஸ் சப்மிட் பண்ணணும். நோட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக நோட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ்லாம் தெரியணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெஹந்தி கிளாஸ் இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணுன்னா கிளாஸ் 1லேருந்து பார்த்துட்டு கிளாஸ் 4 வரைக்கும் எனக்கு ரஃப்பாக நீங்கள் நோட்ஸு சப்மிட் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட்டாக நீங்கள் ரெக்கார்ட் மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். இப்போ கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் ஹம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஹம்ஸு அப்படிங்கிறது பேசிக்காக மெஹந்தி டிசைன்ஸில் யூஸ் பண்ணுறது. இப்போது ஷார்ட் ஹம்ஸில் சிங்கிள் லேயர், டபுள் லேயர். அது சிங்கிள் லேயர் அப்படின்னா சிங்கிள் லேயர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சிங்கிள் லேயரில் ஹம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷார்ட் ஹம்ஸ் தான். ஓகேவா? ஷார்ட் ஹம்ஸுங்கிறது சின்னதாக இருக்கிறது தான் ஷார்ட் ஹம்ஸ். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஷார்ட் ஹம்ஸ். ஓகேவா? இது ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஷார்ட் ஹம்ஸ். இப்போது டபுள் லேயர்லேயே ஷார்ட் ஹம்ஸ் பார்க்க போகிறோம். டபுள் லேயர்னால் அப்புறம் ஹம்ஸை போட்டுட்டு இப்போ மேலே போட்டுருக்க ஹம்ஸே தான் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டோம் அப்படின்னா அது டபுள் லேயர் ஹம்ஸு. இது பார்டர்ஸு, பெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. போட்டுட்டேன், அது மேலேயே இன்னொரு தடவை போடுறேன். இதுதான் டபுள் லேயர் ஹம்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன். லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போடுறேன். இது எல்லாமே ஷார்ட் ஹம்ஸ். ஓகேவா? ஷார்ட் ஹம்ஸ்லேயே டபுள் லேயர். இங்கே என்ன எழுதிருக்குன்னா டபுள் லேயர்னு எழுதிருக்கு, இங்கே சிங்கிள் லேயர்னு எழுதிருக்கு, இங்கே ஷார்ட் ஹம்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஒரு லேயர் போட்டாச்சு, இது மேலே இன்னொரு லேயர் போடுறோம். இன்னொரு லேயர் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா டபுள் லேயர் ஹம்ஸ் முடிஞ்சுது. ஓகேவா?
இதை நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்து லார்ஜ் ஹம்ஸு இல்லை பிக் ஹம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷார்ட் ஹம்ஸ் அப்படின்னா ஹம்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும். ஓகேவா? லார்ஜ் ஹம்ஸு பிக் ஹம்ஸ்னால் இந்த ஹம்ஸோட சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போது ஷார்ட் ஹம்ஸில் இவ்வளோ பெருசு போடுறோம் அப்படின்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவோம். இதான் பிக் ஹம்ஸ். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். போட்டுட்டு இப்போ பிக் ஹம்ஸ் போடுறேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இதான் பிக் ஹம்ஸ். ஓகேவா? இதான் பிக் ஹம்ஸு. இது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைமே வராது. எல்லாமே ஒரே சைஸாக தான் இருக்கணும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து சிங்கிள் லேயரில் போடுறோம். அதாவது ஒரு லேயர் போட்டோம்னா அது ஒரு லேயர், அதாவது சிங்கிள் லேயர். ஓகேவா? இதுவே டபுள் லேயர் அப்படின்னா அது மேலே இன்னொரு லேயர் போடணும். அதான் டபுள் லேயர். ஓகேவா? நீங்கள் சிங்கிள் லேயரும் போடுங்க, டபுள் லேயரும் போடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து போட தெரியல அப்படின்னா, ஒரே சைஸ்க்கு போடணும் தெரியல அப்படின்னா சும்மா டாட் இப்படி வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் இப்படி நீங்கள் போடுங்க. கண்ணுக்கு தெரியாமல் இந்த டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து பிக் ஹம்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி லைன் போட்டுட்டு உங்களுக்கு அந்த சைஸ் ஒழுங்காக வரலன்னா சின்னதாக டாட் வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஹம்ஸு அந்த சைஸுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இதான் சிங்கிள் லேயர் போட்டோம். இப்போ இதில் வந்து டபுள் லேயர் போடுறோம். டபுள் லேயர் அப்படின்னா அது மேலே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுட்டு அது மேலே இன்னொரு லேயர் போடுறது தான் டபுள் லேயர். போட்டாச்சு. இப்போ அது மேலே இன்னொரு லேயர் போடுறேன். நான் அப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். இதுதான் டபுள் லேயர். இப்போது இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஷேட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த லேயர் போட்டு பழகுங்க. போட்டு அது மேலே இன்னொரு லேயர். இதான் வந்து டபுள் லேயரில் போடுற மெத்தடு. அதாவது எப்படின்னா இதெல்லாம் பார்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்டர்ஸில், பெல்ட்ஸில் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் இப்போ நான் சாம்பிளுக்கு சும்மா போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட் ஹம்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் ஹம்ஸ் போடுறோம். இப்போ ஷார்ட் ஹம்ஸ்க்கும் ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு கீழே வந்து இந்த மாதிரி போடுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. பிக் ஹம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு தான், எக்ஸாம்பிள் போட்டுக்கேன்.
ஓகேவா? இப்போது இது மேலேயே இன்னொன்று டபுள் லேயர் ஹம்ஸும் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இதுதான் டபுள் லேயர் ஹம்ஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து லாங் ஹம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? லாங் ஹம்ஸுங்கிறது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஹம்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஓகேவா? ஹம்ஸோட சைஸ் லாங்காக இருக்கும் அப்படின்னா ஷார்ட் ஹம்ஸுங்கிறது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, எல்லாமே குட்டியாக இருந்துச்சு. இது வந்து லாங்காக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா? அதான் லாங் ஹம்ஸ். இப்போ நான் போட்டு காட்டுறேன். இதான் லாங் ஹம்ஸ். நீட்டாக போடுறோம் பார்த்தீங்களா? ஷார்ட் ஹம்ஸுக்கும் லாங் ஹம்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேவா? அதையும் இதையும் நீங்கள் ஒரே சைஸில் போடக்கூடாது. ஹம்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம், பார்டர்ஸு, பெல்ட் எல்லாமே. ஓகேவா? லாங்காக இருக்கும். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ லாங்காக தான் போட்டிருக்கேன், நீங்களும் லாங்காக தான் போடணும். ஒரே சைஸில் இருக்கணும். அந்த சைஸ் எல்லாமே ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கக்கூடாது. லாங்காக போடுறது தான் லாங் ஹம்ஸ். ஓகே? நீங்கள் போட்டு பழகினா தான் வரும். ஸோ எடுத்ததுமே வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தப்பாக ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பாதீங்க போட்டுட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா தெரிஞ்சதுன்னா மட்டும் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. ஸோ நீங்கள் போட்டெல்லாம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்ததெல்லாம் எனக்கு ஃபோட்டோ அனுப்பாதீங்க, நான் ரீட்ரை தான் கொடுப்பேன். ஓகேவா? நான் பர்ஃபெக்ட்டுன்னு சொன்னால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. ஒரு லைன் போடுறீங்கன்னா அதில் எந்த சைஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த சைஸில் தான் அந்த ஹம்ஸோட லாங் வந்து போகணும். ஓகேவா? நீங்கள் வந்து இது பெருசாகவோ ஒன்று சின்னதாகவோ போட்டிங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்காது, பார்க்க நல்லாவும் இருக்காது. லாங் ஹம்ஸில் டிஃப்ரென்ஸு. இப்போ லாங் ஹம்ஸை போட்டாச்சு. இப்போது டபுள் லேயர் லாங் ஹம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நான் ஒரு லைன் போடுறேன். இப்போ இதில் டபுள் லேயர் போடலாம். ஃபஸ்ட் லேயர் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சைஸ் வந்து ஒழுங்காக தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரியாத டாட் வச்சுட்டு அது மேலே நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு லேயர் போட்டாச்சு, இப்போ இன்னொரு லேயர் போடுறோம். இப்போ ஃபஸ்ட் லேயர் எந்த சைஸில் போட்டோன்னா அதே சைஸில் தான் நான் வந்து செகண்ட் லேயரும் போடுறேன். இப்போது டபுள் லேயர் வந்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து டபுள் லேயர்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காது. உங்களுக்கு நான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ரெண்டாவது லைனும் ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த லைனுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்டோர் மெஹந்திங்கிறதுனால
இது கொஞ்சம் திக்காக வருது. இதுவே நம்ம ப்ராக்டிஸ் மெஹந்தி, ப்ரைடல் மெஹந்தின்னா அந்த எம்எம்மோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இந்த லாங் ஹம்ஸ்லாம் போடும்போது அது ரொம்ப அதாவது ஒல்லியாக, ரொம்ப தின்னாக வராமல் திக்காக வராமல் ஒல்லியாக வரும். ஒல்லியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்க. லாங் ஆர்ம்ஸ் ஃபஸ்ட் லேயர் போட்டாச்சு. இப்போது செகண்ட் லேயர் போடுறோம். இப்போது செகண்ட் லேயர் போட்டாச்சு. லாங் ஹம்ஸ் போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக வந்து போட்டு பாருங்கள். லாங் ஹம்ஸோட டபுள் லேயர் போட்டாச்சு. இப்போது இன்வெர்ஸ் ஹம்ஸ் வந்து போட போகிறோம். ஓகேவா? இப்போது இன்வெர்ஸ் ஹம்ஸுங்கிறது இப்போ வந்து மேலே போட்டோம், இந்த லேயரெல்லாம் மேலே போட்டோம், ஹம்ஸ் எல்லாமே மேலே போட்டோம். இன்வெர்ஸ் ஹம்ங்கிறது கீழே போகிறது தான் இன்வெர்ஸ் ஹம்ஸு. ஓகேவா? ஹம்ஸ்லேயே கீழே போகிறது தான் இன்வெர்ஸ் ஹம்ஸு. ஓகேவா? கீழே போடணும். இதான் இன்வெர்ஸ் ஹம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஷார்ட் ஹம்ஸ் போடுங்க கீழே போடுறதில்ல. அடுத்து வந்து பிக் ஹம்ஸ் வந்து போடுங்க இன்வெர்ஸ் ஹம்ஸில். ஓகேவா? இன்வெர்ஸ் ஹம்ஸில் பிக் ஹம்ஸ் போடுங்க. எழுதிக்கோங்க. நான் எழுதலை, நீங்கள் நோட்டால் பெண்ணால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சிங்கிள் லேயரில் லாங் ஹம்ஸ் வந்து கீழே போட போகிறோம். மேலே போட்டோம், இப்போ வந்து கீழே போட போகிறோம் லாங் ஹம்ஸ். ஓகேவா? லாங் ஹம்ஸ் வந்து கீழே போடுறேன். இது 3 போட்டாச்சு. இப்போது இதில் வந்து டபுள் லேயர் போட போகிறோம். இதுலேயே ஃபஸ்ட்டு ஹம்ஸில் வந்து இன்வெர்ஸ் ஹம்ஸில் ஷார்ட் ஹம்ஸில் கீழே போட போகிறோம். டபுள் லேயர் போட போகிறோம். கீழே போட்டோம் அப்படின்னா தான் இன்வெர்ஸ் ஹம்ஸு, மேலே போட்டோம்னா தான் நார்மல் ஹம்ஸு. ஓகே, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு லேயர் 2 லேயர் போட்டோம் இன்வெர்ஸ் ஹம்ஸில். இப்போ பிக் ஹம்ஸில் வந்து 2 லேயர் போடலாம். இப்போது டபுள் லேயரில் வந்து இன்வெர்ஸ் ஹம்ஸ் வந்து போட்டாச்சு, பிக் ஹம்ஸு. ஓகேவா? இப்போ வந்து லாங் ஹம்ஸ் வந்து போடலாம். லைன் போட்டுட்டு இப்போது டபுள் லேயர் போட போகிறோம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் வந்து எழுதிக்கோங்க, நேம் எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்க. ஓகேவா? அதில் வந்து டபுள் லேயர் போடுறோம்.
இப்போ வந்து டபுள் லேயர் வந்து போட்டாச்சு லாங் ஹம்ஸில். ஓகேவா, இதை நீங்கள் வந்து மறக்காமல் போட்டு பாருங்கள். இப்போ வந்து இன்வெர்ஸு, இது வந்து ஷார்ட் ஹம்ஸு, இன்வெர்ஸ் ஷார்ட் ஹம்ஸு, இன்வெர்ஸு பிக் ஹம்ஸு, இன்வெர்ஸ் லாங் ஹம்ஸ். ஓகே, இது எல்லாமே சிங்கிள் லேயர். இது வந்து டபுள் லேயரில் இன்வெர்ஸ் ஷார்ட் ஹம்ஸு, இன்வெர்ஸ் பிக் ஹம்ஸு, இன்வெர்ஸ் லாங் ஹம்ஸு. ஓகேவா, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ பாருங்கள். ஓகேவா.